ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான மசாலா பராத்தா தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். மசாலா பராத்தா செய்கிறதுக்கு நம்ம ஒரு அகலமான பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நான் 1 கப் அளவு கோதுமை மாவு போட்டுக்கிறேங்க. இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆப்ஷன் தான், இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா வேணாங்க. இதை நம்ம போட்டுட்டு கையில் லைட்டாக கொஞ்சம் க்ரஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவுக்கு நம்ம எப்படி பிணைவோமோ அந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவெல்லாம் நல்லா நம்ம பிணைஞ்சிட்டோங்க. இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மாவுக்கு இந்த அளவுக்கு நம்ம உருண்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் போல் கோதுமை மாவை நம்ம தடவிக்கலாம். தடவிட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப பெருசாக திரட்டாமல் கொஞ்சம் சின்னமாக இப்போ நம்ம திரட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் சின்னமாக திரட்டின பிறகு நம்ம இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போ நல்லா ஃபுல்லாக நெய் தடவின பிறகு இதில் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இப்படி கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துகிட்டு மேலே தூவி விட்டுருங்க. இப்படி தூவி விட்டுட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே ஃபுல்லாக இப்படியே திருப்பி ரவுண்ட் ஷேப்லேயே நம்ம உருட்டிக்கணுங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. திரும்பவும் பண்ணிவிட்டு திருப்பி லைட்டாக இதில் கோதுமை மாவு மேலே தூவிட்டு இப்போ இதை நம்ம நல்லாவே பெருசாகவே நம்ம திரட்டிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே நம்ம நல்லாவே தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தோசை கல் வச்சுக்கோங்க. கல் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம மாவை போட்டுடலாம். மாவை போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் எண்ணெய் மேலாப்ப ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சைடும் திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு இப்போ இந்த சைட்லேயும் நம்ம கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக இது மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் புஃப்னு உப்பிட்டு வரும். அதுவும் இல்லாமல் லைட்டாக திருப்பி விட்டுக்குங்க. இந்த மசாலா சப்பாத்தி ரொம்பவும் அருமையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பாருங்கள், இப்போ 2 சைடுமே நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஒரு அருமையான மசாலா பராத்தா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்